அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமக்கு நாமே இது எதுல ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ தெரியல, ஆப் வச்சுக்கிறதுல கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க திமுகவில். நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், ஒரு சென்ட்ரலைஸ்டு கமாண்ட் சென்டர் ஆர் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இது இன்றைய திமுகவில் லேக்கிங் அப்படின்னு. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை டிஃபெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல கவுண்டர் பண்றதா இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகளை அப்போஸ் பண்றதா இருந்தாலும் சரி, ஒருமித்த நிலைப்பாடு இருக்க வேண்டும் கட்சியில. இதுதான்ப்பா கட்சியோடைய ஸ்டாண்டு. இதை ஒட்டி தான் நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் பொது வெளியில பேசணும் அப்படின்ற ஒரு டைரக்ஷன் இருக்க வேண்டாமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவர் பேசுறதுக்கும் கான்ட்ராவா இருக்கு. நிர்வாகிகளுக்குள்ளேயே சொல்றேன். அண்டு பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அது கட்சியை டேமேஜ் பண்ற அளவுக்கு கூட போய் நிக்குது அப்படின்றத பாக்குறோம். இதெல்லாம் யாரும் பாக்குறதே கிடையாதா? இன்னும் இது மாதிரி எல்லாம் பேசி நிக்கிறாங்களா ஆளுக்கு? இது கட்சியை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி நிக்குது? இவ்வளவு ஒரு மூத்த நிர்வாகி இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசலாமா அப்படின்னு யாரும் முன் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கலையா? இதுதான் பெரிய கேள்வி. ஜாஃபர் சாதிக் விஷயத்திலேயே பாத்தீங்கன்னா, ஒரு மூத்த நிர்வாகி அவரே சொல்றாரு, சர்வதேச போதை கடத்தல் மன்னன் பட்டமே குத்துட்டாரு அவரு. இன்னொருத்தர் 3 வருஷத்துல 45 தடவை அவர் இது மாதிரி பண்ணிக்கிறாரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்ப இதெல்லாம் கட்சியில இருந்து ஏங்க அதெல்லாம் கோர்ட் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்களே ஏங்க உக்காந்தீங்கன்னா அவரு இவ்வளவு பெரிய குற்றவாளின்னு சொல்லி நிக்கிறீங்க? யாராவது கேட்கணுமா வேணாமா? ஒருத்தரும் கேட்கறதா இல்ல. அதனாலதான் ஆளாளுக்கு இப்படி பேசி நிக்கிறாங்க. இப்போ இந்த ஒருங்கிணைப்பு இல்லாதது ஒரு பெரிய சிக்கல்ல கொண்டாந்து உட்கார வச்சுக்குது திமுகவை. அதுதான் இந்த பாண்ட் விஷயம். இதுக்கு என்னென்னவோ அவங்களும் முட்டு கொடுத்து பாக்குறாங்க. ஆனா எதை வச்சு பாஜகவை கார்னர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ, இப்ப சுத்தமா அந்த ஆயுதம் முனை மழுங்கி போனதோட இல்லாம இவங்களையே திருப்பி தாக்கி கொண்டிருக்கின்றது. சாண்டியாகோ மார்டின் அவர்கள் அவரது நிறுவனத்திலிருந்து 509 கோடி ரூபாய் இவங்க நன்கொடை வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவல் இப்ப வெளிவந்திருக்கின்றது. மொத்தமே இவங்க 600 சில்லற கோடி தான் வாங்கியிருக்காங்க திமுகல. அதுல 509 கோடி இவர் ஒருத்தர் தான் கொடுத்துக்கிறாருங்க. பட் ஒரே பேமெண்ட் இல்ல, 2-3 நேரங்கள்ல தனித்தனியா கொடுத்திருக்காரு அவரு. ஒரு சில நாட்கள் முன்னாடி வரைக்கும் அந்த லிஸ்ட் வரும்போது சாண்டியாகோ மார்டின் அவர்கள் தான் 1300 சில்லற கோடி அப்படின்னு பாத்தீங்களா பாஜக யார்கிட்ட இருந்து காசு வாங்கிக்குது பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு பம்ம ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் சுப்ரீம் கோர்ட்ல அவர்கள் தரப்பு தகவலை தாக்கல் செய்திருந்தனர். அதுவும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்குங்க. இது நாள் வரைக்கும் மார்க்சிஸ்ட் அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நாங்க தான் எலக்டோரல் பாண்டுல 1 பைசா கூட வாங்க மாட்டோம்னு சொல்லி இருந்தோம், பாருங்க நாங்க 1 பைசா கூட வாங்கல அப்படின்னு இன்னும் நேர்மையே ஒரு வடிவம் எடுத்து வந்தா மாதிரி இவங்க ஊரை ஏமாத்திட்டு இருந்தாங்க. பாருங்க, நீங்களா கேட்டா கூட யாரும் உங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. உங்களுக்கு கொடுக்கணும்னா யாரு கொடுக்கணும்? இங்க கூட்டணிக்கு மூத்த கட்சியாக இருக்கின்ற திமுக 15-10 அப்படின்னு கொடுக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி என்ன கம்பெனிகள்லாம் உங்களுக்கு கொட்ட போறாங்களா ஏத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கூடவே இன்னொரு விஷயத்தையும் இவர்கள் மறைத்து விட்டார்கள். என்னவோ இவங்க மட்டுமே வாங்கலன்ற மாதிரி சீன் போட்டிருந்தாங்க. ஆனா பகுஜன் சமாஜ் கட்சி அவங்களும் சொல்லிட்டாங்க, நாங்களும் எலக்டோரல் பாண்டுல 1 பைசா வாங்கலங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இவர்கள் மட்டும் இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுல பாஜக, காங்கிரஸ், அதுக்கப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ், பிஜேடி உள்ளிட்ட கட்சிகள் எவ்வளவு பணம் என்ன தேதியில வாங்கினோம் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்திருக்காங்களே தவிர யார்கிட்ட இருந்து வாங்கினது அப்படின்ற டீட்டெயில்ஸ் அவங்க அதை கொடுக்கலங்க. இதுல பாஜக ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க, இந்த சட்டத்தின்படி கான்பிடென்ஷியாலிட்டி, அந்த ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால எங்கேருந்து வந்தது அப்படின்ற விவரங்களை நாங்க மெயின்டைன் பண்ணல. எந்த விஷயத்த நாங்க மெயின்டைன் பண்ணலையோ அதை நாங்க எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான வாதம். இதை யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஈவன் அதர்வைஸ் இப்போ ஜேடியு அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ சின்ன அமௌண்ட் தான் வந்திருக்குது, யாரு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, டெய்லி ஆபீஸ்ல தபால் கொடுக்குற மாதிரி கவரை கொடுத்துட்டு போனாங்க, அதுக்கப்புறமா அதை பிரிச்சு பார்க்கும்போது அது இந்த மாதிரி பாண்ட் இருந்தது, நாங்க பேங்க்ல போட்டு என்கேஷ் பண்ணினோம். அவங்க சொல்றது கரெக்ட் தாங்க. இப்ப யாரோ ஒருத்தர் வராரு ஒரு கவரை கொடுக்குறாருன்னு சொன்னா, ஒரு கட்சி ஆபீஸ்னா 1008 மனு வரும், லெட்டர் வரும், கொரியர் வரும். அதனால இதையெல்லாம் நீங்க யாரு என்ன அவங்க ஐடென்டி கார்டு கொடுன்னு கேட்டுட்டு இருக்க முடியுமா? அதனால நாங்க வாங்கி வச்சுக்கணும், அதுக்குள்ள பாண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னது பர்ஃபெக்ட்லி வேலிட் ஆர்குமெண்ட். இந்த விஷயத்துல யார்கிட்ட இருந்து வந்தது அப்படின்ற விவரத்தை தரலன்னு சொன்னா கட்சிகளை நம்ம குறை சொல்ல முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா திமுகல ரொம்ப அழகா டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க, யார் யார்கிட்ட இருந்து என்னென்ன தேதியில வாங்கினோம் அப்படின்னு.
அதாவது அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள் சொல்லியிருக்காரு, பாருங்க நாங்க எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருந்திருக்கோம், இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு. இதை பாருங்க, இது நீங்களா ஒண்ணு சப்மிட் பண்ணல, கோர்ட்டோட டைரக்ஷன். பண்ணல அப்படின்னு சொன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிருக்கும். அதனால தான் நீங்க இந்த டீடைல்ஸ் சப்மிட் பண்ணீங்களே தவிர, தானாக முன் வந்து அப்படி வந்து நாங்க டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொன்னா 2019 ஞாபகம் இருக்கா? ஒரு பத்திரிகையில வந்து இந்த சாண்டியாகோ மார்டின் அவர் வந்து திமுகவுக்கு தேர்தல் நிதியாக இத்தனை 100 கோடிகள் கொடுத்தார் அப்படின்னு நியூஸ் போட, அதை எதிர்த்து நீங்க கேஸ் போட, அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை வித்ரா பண்ண எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. ஆனா இப்ப அவர்கிட்ட இருந்து 509 கோடி வந்ததா நீங்களே வந்து கோர்ட்ல தகவல் தாக்கல் பண்ணிருக்கீங்க. இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இல்ல அந்த செய்தி வந்தப்ப வாங்கல, அதுக்கப்புறமா தான் வாங்கினோம் அப்படின்றத கூட ஒரு ஆர்குமெண்டா இருக்கலாம். எடப்பாடியார் அவர்கள் கடுமையாக தாக்கி இருக்கின்றார். அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி இந்த லாட்டரி டிக்கெட் இதெல்லாம் ஒழிச்சதே அதிமுக ஆட்சி காலத்துல தான். நீங்க வந்து ஆன்லைன் ரம்மி இதையெல்லாம் தடை செய்யணும் அப்படின்னும் போது அந்த கம்பெனி கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நீங்க வாங்கிருக்கீங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு. எடப்பாடி அவருடைய தாக்குதலுக்கு வந்து அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள் அழகா கவுண்டர் கொடுத்திருந்தாரு. ஆனா பாதிதான். இது மீதி வந்து அந்த விவரங்கள் ஒண்ணுமே தெரியல. இது என்னன்னு கேக்குறீங்களா? சொல்றேன். அண்ணன் டி.ஆர். பாலு என்ன சொல்றாரு, இது பாருங்க, இந்த ஆன்லைன் ரம்மி அப்படின்றத தடை செய்ய அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனா அது வீக்கான சட்டம். எங்க ஆட்சியில, அதாவது திமுக ஆட்சியில நாங்க என்ன பண்ணோம், ஸ்ட்ராங்கா ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம். அப்படியா? ஆமா, அண்ணன் அப்படிதான் சொல்லியிருக்காரு. அந்த சட்டத்துக்கு கவர்னர் ஒப்புதல் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த மசோதாவை திருப்பி அனுப்பினார். மறுபடியும் அந்த சட்டத்துக்கான மசோதாவை நாங்க அப்படியே திருப்பி கவர்னருக்கு அனுப்பினோம். அதற்கு ஒப்புதல் பெற்றோம் அப்படின்னு சொல்லுகிறாரு. கூடவே கவர்னர் வந்து இந்த ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் அவர்களை சந்தித்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. சரி, இப்ப அண்ணன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, அந்த ஆன்லைன் ரம்மி தடைக்கான சட்டத்துக்கு கவர்னர் கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டோம்னா, அப்ப தமிழ்நாட்டுல ஆன்லைன் ரம்மி தடை செய்யப்பட்டு விட்டதா? நம்புற மாதிரி இல்லையே. சமீபத்துல கூட ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு, எப்பதான் இதுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னு. அப்ப உங்களுடைய ஸ்ட்ராங்கான சட்டம் என்ன ஆச்சுங்க? அண்ணே கொஞ்சம் முழுசா சொல்லக்கூடாதா? அண்ணன் அவர்கள் சொல்லாம விட்டது என்னன்னா, கவர்னர் கிட்ட மட்டும்தான் ஒப்புதல் வாங்கினாங்க. ஆனா கோர்ட்டுக்கு போன உடனே பழைய அதிமுக ஆட்சியில வீக்கான சட்டம் போட்டாங்க, அதனால கோர்ட்ல வந்து செல்லாது என்று அறிவித்து விட்டார்கள்னு சொன்னார் இல்லையா? அதேதான் இங்கேயும் நடந்தது. என்னங்க இன்னும் ஸ்ட்ராங்கான சட்டத்தை போட்டோம்னு சொன்னீங்க, ஆன்லைன் விளையாட்டுகளில் ரம்மியை தடை செய்ய முடியாதுன்னு கோர்ட்ல உத்தரவு. வேறு ஒரு சில விளையாட்டுகளை தான் தடை பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ரம்மி தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கின்றது. இதுக்கு அப்பீல் போறதுக்கோ இல்ல வேற என்ன பண்ணலான்றதுக்கோ இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் காணாம. ஆனா பாமகல இருந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காரு, இந்த ஆன்லைன் ரம்மியை தடை செய்யுங்க, ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அண்ணன் பாலு அவர்கள் அப்படியே சோகா சொல்லிட்டு போறாரு, கவர்னரின் ஒப்புதல் பெற்றோம். என்ன அழகா மறைக்கிறாங்க பாத்தீங்களா? கூடவே அந்த ஆன்லைன் விளையாட்டு ரெப்ரசன்டேட்டிவ்களை வந்து கவர்னர் சந்தித்தார். சோ வாட்? நீங்க தானே சட்டம் போடுறது, ஒப்புதல் வாங்கிட்டீங்கல்ல, தடை பண்ணிட்டீங்களா தமிழகத்துல? இதுல அண்ணன் பாலு அவர்கள் சொல்றாரு, இந்த பாருங்க, அவரு மார்டின் அவர்கள் கிட்ட பணம் வாங்கியிருக்கோம், இங்க தமிழ்நாட்டுல லாட்டரி கிடையாது, நாங்க அவருக்கு எதுவுமே செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படிங்க நீங்க எதுவுமே செய்யாட்டாலும் கூட அவங்க 509 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா நல்லாட்சி நடக்கிறது, அதனால வந்து நன்கொடை கொடுத்தாங்க. சரி ரைட், நாங்க ஏத்துக்கிறோம். அப்ப இதே லாஜிக்க பாஜக விஷயத்திலையும் ஏத்துக்கணுமா இல்லையா? பாஜகவும் நல்லாட்சி நடத்துகின்றது, அதனால நிறுவனங்கள் வந்து எதுவுமே செய்யாட்டாலும் நன்கொடை கொடுக்குறாங்க அப்படின்றத ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? பாஜகனா அது ஸ்கேம், திமுகனா அது ஸ்கீம். மிட்டாய் மாமாக்களும் இப்படிதான் சொல்லின்னு இருக்கிறாங்க. பாஜக வந்து இது மாதிரி இவ்வளவு பணம் வாங்கியிருக்குது அப்படின்னு தகவல் வந்த உடனே ஸ்கேம், ஊழல் ஊன்னு பேசினுவாங்க. திமுக வாங்கியிருக்கணும் போது அது ஊழல்ன்ற வார்த்தை வாயிலிருந்து வரவே மாட்டேது. மிட்டாய் தொண்டையில போய் அச்சிக்கிச்சின்னு நினைக்கிறேன். எதுக்கு இந்த பொழப்பு? கேவலமா இருக்குது. இவங்க எல்லாம் அறிவுஜீவிகள்னு சொல்லிட்டு நாட்டுல ஏமாத்தி சுத்தி நிற்கிறாங்க. அது அவங்கள அறிவுஜீவிகள் நம்புறோம் பாருங்க, நம்மளத்தான் சரி எதை வேணாலும் எடுத்து அடிச்சுக்க வேண்டியதுதான், விடுங்க, அவங்க இஷ்டம். இந்த தகவல்கள்லாம் வெளில வந்த உடனே பாஜகவுக்கு சிக்கல் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அமித்ஷா அவர்கள் சொன்னது கரெக்ட். இதுல வந்து நிறுவனங்களுக்கு கூட சிக்கல் வரலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ ஒரு நிறுவனம் வந்து இவ்வளோ
கோடிகள் நன்கொடை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே நிறைய பேர் அலசி ஆராய்ஞ்சாங்க. எந்தெந்த நிறுவனம் எவ்வளவு கொடுத்துக்குது, அவங்களுடைய அந்த டர்ன் ஓவர் என்ன, ப்ராஃபிட் என்ன, இதெல்லாம் பார்த்து நஷ்டத்தில் ஓடும் நிறுவனங்கள்லாம் கூட இவ்வளவு கோடி குத்துக்கிறாங்களே, எப்படி கட்டுப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்ப சிக்கல் எங்கேருந்து வரும் நிறுவனங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை இவங்க ஆமாங்க நஷ்டத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாட்சி நடக்க வேண்டும் அப்படின்னு டொனேஷன் கொடுத்திருந்தாங்க. இத அவர்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல அக்கவுண்ட்ஸ்ல காமிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுல ரெஃப்ளெக்ட் ஆகல அப்படின்னு சொன்னா கதை கந்தல், அவ்வளவுதான். அப்ப எங்கேருந்து வந்தது இந்த பணம்? கம்பெனி கணக்குல இருந்தானே நீங்க டொனேஷன் கொடுத்துக்கிறீங்க. அப்ப அந்த கம்பெனியோட அக்கவுண்ட்ஸ்ல இது வந்திருக்கணும்ல. 1 கோடின்னு கூட வச்சுக்காங்க. இந்த 1 கோடி கம்பெனியோட அக்கவுண்ட்ஸ்ல காமிச்சிருக்கணும்ல, நாங்க பாண்டு வாங்கினோம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பணம் எங்கிருந்து வந்தது? உங்க கம்பெனி பேர்ல தானே போய்க்குது. அப்ப யாரோட பணம் அது? ரவுண்ட் ட்ரிப்பிங்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். ஆனா கம்பெனிகள்லாம் இந்த கணக்குல காமிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்திருக்காது அப்படின்னு நம்புவோமே. நேற்றுக்கு நண்பரோட ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, சார் பாஜக கூட இந்த மாதிரி லஞ்சம் வாங்கி இருக்கின்றதே, இதை எப்படி எனக்கு கவுண்டர் பண்றது, பதில் சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு. முதல்ல இது லஞ்சம்னு யார் சொன்னது? இந்த ஒரு சில மிட்டாய் மாமாக்கள் லஞ்சம் ஸ்கேமு அப்படின்னு ஆரம்பிச்சதை இவரும் நம்ப ஆரம்பிச்சிட்டார் போல இருக்குது. சரிங்க, இப்ப பாஜக இத்தனை 1000 கோடி 6000 கோடியா சம்திங் இது வாங்கினது லஞ்சம் அப்படின்னா, அப்ப திமுக வாங்கின 600 சில்லற கோடிக்கு பேர் என்ன? அது எனக்கு பதில் சொல்லுங்க. அதிமுக 6 கோடி தான் வாங்கிக்கிறாங்க, திமுக 600 சில்லற கோடி வாங்கியிருக்காங்க. அப்ப அதிமுகவை விட திமுக 100 மடங்கு அதிகமாக லஞ்சம் வாங்குகிறதுன்னு அர்த்தமா? எனக்கு பதில் சொல்லுங்க. பாஜக வாங்கினா அது லஞ்சம், திமுக வாங்கினா நன்கொடையா? இந்த எக்ஸ்டார்ஷன் வேற சில பேர் சொல்லி நிற்கிறாங்க. இடி எல்லாம் விட்டு ரெய்டு விட்டு பணம் வாங்குறாங்க அப்படின்னு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சாண்டியாகோ மார்டின் அவரது நிறுவனத்துக்கு எதிராக இடி ரெய்டு எல்லாம் நடந்தது. அந்த வருஷங்கள்லாம் எடுத்து பாருங்க. ரெய்டு நடக்குது, இவங்க திமுக பணம் கொடுக்குறாங்க. அப்ப எப்படிங்க அங்கேருந்து ரெய்டு விடும் போதெல்லாம் இவங்க திமுக பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, திமுக என்ன பாஜகவுடைய பிரான்ச் ஆபீஸா இல்ல ஹோல்லி ஓன்டு சப்சிடரி நிறுவனமா? இங்க அடிச்சா அங்க வலிக்கும். அந்த ஒரு படத்துல கேட்டிருக்கோம்ல, அதே மசாலா கஃபேல சொல்லி இங்க அடிச்சா இங்க தாண்டா வலிக்கும், என்னடா நீங்க எல்லாம் வில்லனுங்க அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ரெய்டு விட்ட பாஜகவுக்கு 6000 சில்லற கோடி கொடுத்திருக்காங்க. சரிங்க, ரெய்டே விடாத திமுகவுக்கு 600 சில்லற கோடி வந்திருக்குன்னு சொன்னா, திமுகவும் ரெய்டு விட்டா அவங்களுக்கு எவ்வளவு வரும்? பதில் சொல்லுங்க. எத்தனை மடங்கு வந்திருக்கணும் அவங்களுக்கு? ஏன்னா பாஜக பல மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கும் கட்சி, மத்தியில் ஆட்சியில் இருக்கும் கட்சி, அவங்களுக்கே இவ்வளவுதான் வந்திருக்குது. டோட்டல் பாண்டுல 50% தான் பாஜகவுக்கு வந்திருக்கின்றது, மீதி 50% எதிர்கட்சிகளுக்கு போயிருக்கின்றது. கரெக்டா? அப்போ அந்த 50%க்கு அவங்க என்ன ரெய்டு விட்டாங்க? எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. ரெய்டு விட்டு காசு வாங்குறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் இவங்கெல்லாம் எப்படி காசு வாங்கினாங்க? எனக்கு இது பதில் சொல்லுங்க. மிட்டாய் மாமாக்கள் கூட வாய திறக்க மாட்டானுங்க. இவங்களுக்கு எப்படி காசு வந்தது? ஒரே ஒரு வார்த்தை கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்க. ஒண்ணு மட்டும் நிச்சயம், எஸ்பிஐல இருந்து மீதி தகவல்கள், முழுமையான தகவல்கள் வந்த பிறகு இந்த லாட்டரி மார்டின் இவர் திமுகவுக்கு மட்டும் அல்ல பாஜகவுக்கும் கொடுத்திருக்கின்றார் அப்படின்ற தகவல் வந்தாலுமே அதை எக்ஸ்பிளாய்ட் பண்ண முடியாத நிலைமையில் இன்றைக்கு திமுக இருக்கின்றது. ஏன்னா இங்க ஏற்கனவே ஒரு முட்டு குத்துட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல தமிழ்நாட்டுல லாட்டரி டிக்கெட் கிடையாது, நாங்க அவர் கம்பெனிக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காங்க திமுகல. அப்போ பாஜகவும் அதான் சொல்லுவாங்க, கரெக்டுங்க, நாங்க சென்ட்ரல்ல இருக்கோம், லாட்டரி டிக்கெட் நடத்துறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடையாது, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அடுத்தது இந்த ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்வது அப்படின்றது ஸ்டேட் சப்ஜெக்ட். நீங்க டபுள் ஸ்ட்ராங்கா ஒரு சட்டம் கொண்டு வந்தேன்னு சொல்லியும் கோர்ட்ல அது செல்லாததை போயிடுச்சு, அப்ப நீங்க தானே அதுக்கு பொறுப்பு அப்படின்னு திருப்பி அடிப்பாங்க. அதே மாதிரி உங்க ஆர்கியூமெண்ட், ஆமாங்க நீங்க எதுவுமே செய்யல இருந்தாலும் நன்கொடை கொடுத்தாங்களே, அதே மாதிரிதான் நாங்களும் எதுவுமே செய்யல நன்கொடை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க திமுக? இதுதான் எதை பேசும்போது யோசிச்சு பேசணும் அப்படின்றது. இங்க ஆளாளுகளை ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. மூத்த நிர்வாகிகள், மூத்த தலைவர்களே இந்த மாதிரி பேசும்போது நேத்தைக்கு வேற கட்சியில இருந்து சேர்ந்தவங்க இவங்களெல்லாம் குறை சொல்றதுல நியாயமே இல்லை இல்லையா? இன்னும் முழு விவரங்கள் வரட்டும் நண்பர்களே. அப்பதான் இன்னும் எத்தனை ஸ்கெலிட்டன்ஸ் எந்தெந்த அலமாரியிலிருந்து விழப்போகின்றன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அடுத்த பதிவு புதன்கிழமை அன்று. மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். வணக்கம்.